வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பெத்தி ரோஸ்ட். இத ரோஸ்ட்னு சொல்றதை விட புலம்பல்னு சொல்லலாம். ஏன்னா பெத்தி படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல படம் தான், அதை கமர்ஷியலா பண்றங்கிற பேர்ல நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க. பீ மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டீங்க. போட்டதுக்கு அப்புறம் எனக்கே இதை பார்த்தா பீ மாதிரி தான் இருக்கு. இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா 2016 ஒலிம்பிக்ல இந்தியா வந்துட்டு 2 மெடல் வாங்கியிருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. Congratulations sir. This time we won 2 medals. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஏண்டா 130 கோடி மக்கள் வாழ்ற இந்தியால 2 மெடல் தான் வாங்கியிருக்கோம், இதுக்கு நீ சந்தோஷப்படுற வெக்கமா இல்ல அப்படின்னு திட்டுறாரு. உன் ஃபேவரட் கேம் என்னன்னு கேட்டா டெம்பிள் ரன்னு சொல்றான், கேண்டி கிரஷ்னு சொல்றான். லூடோ சேர்க்கவே இல்ல. பிளே கிரவுண்ட் உள்ளங்கைக்குள்ள லூடோ இருக்கு, சிஓசி இருக்கு, ஃப்ரீ ஃபயர், பப்ஜி இதெல்லாம் இருக்கு. எனக்கு வருத்தம்பா. வேற லெவல் கேம்டா இதெல்லாம். அடுத்த மீட்டிங்க்கு நீங்க ஏதாவது சொல்யூஷனோட வரலன்னா ஒன்னு நல்ல பிளேயர்ஸை கொண்டு வாங்க, இல்லைன்னா இதுக்கான சொல்யூஷனை கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ஒதுக்குற ஃபண்டை வந்துட்டு நான் அக்ரிகல்ச்சருக்கும் டிஃபென்ஸுக்கும் ஒதுக்கிடுவேன். அப்புறம் உங்களுக்கு வேலையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, போங்கடா. நாட்டுல இருக்கிற எல்லா அகாடமியும் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு அடிச்சு வாட்டிடுறாங்க. ஏய் காளி, நீ காலி போய் முட்டை போண்டாவுக்கு மாவு பேச. இப்ப இதுக்கான சொல்யூஷனை தேடி போறாங்க. இப்ப ஆந்திரால ஒரு ஊர்ல விளையாட்டு போட்டிகள் நடக்குது. அங்க நம்ம ஆளு போறாரு. என் ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெத்தி சார், என் ஃபேவரட் ரெஸ்லர் பெத்தி சார். பெத்தியா? அங்க போயிட்டு உன்னோட ஃபேவரட் பிளேயர் யாருன்னு கேட்டா எவனை கேட்டாலும் பெத்தி 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 பெத்தினே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க எந்த பையன் கிட்ட கேட்டாலும் ஃபேவரட் பிளே மாறுதே தவிர ஃபேவரட் பிளேயர் மாறலையே. எவனை கேட்டாலும் பெத்தி பெத்தினே சொல்றாங்க. யார் அவரு? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. சார் நீங்க உட்கார்ந்து இருக்க கல்லு பேரு கூட பெத்தி தான் சார். கல்லு பேரு பெத்தியா? என்னடா சொல்றீங்க? பெத்தி சிஸ் அடிச்சதுல பந்துங்க விழுந்ததுல அவங்க அம்மா இந்த பேர் வச்சோம் சார். பெத்தி ஒரு 6 அடிச்சான், அந்த கல்லு இந்த பந்துல வந்துச்சு, அந்த பந்து இந்த கல்ல வந்துச்சு, அதனால பெத்தின்னு வச்சிட்டோம். இந்த கிரவுண்ட்ல இருந்து அடிச்சா பால் இங்க தானே விழும். இது ஒரு நல்ல கேள்வி சார். அவன் அடிச்சது இந்த கிரவுண்ட்ல இருந்து இல்ல சார். இந்த கிரவுண்ட் இல்ல சார், அந்த கிரவுண்ட். அந்த கிரவுண்ட் இல்ல சார், அந்த கிரவுண்ட். அந்த கிரவுண்ட் இல்ல சார், அந்த கிரவுண்ட். இப்படியே போயிட்டே இருந்தா எப்படிடா? அந்த கிரவுண்ட், அந்த கிரவுண்ட், அந்த கிரவுண்ட். படத்துல பில்டப் இல்ல, பில்டப்ல தான் படமே இருக்கு. பிடிக்கலன்னு நான் சொல்லல, பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். படத்துல பைத்தியக்காரன் இல்ல, நம்ம தான் பைத்தியக்காரன். கலாய்க்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன். அதாவதுங்க 3 கிரவுண்ட் தாண்டி 6 அடிச்சிருக்காராம். 3 கிரவுண்டுக்கு அந்த பக்கம் இருந்து அடிச்சான் சார். எனக்கு என்னமோ இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இவன் தான் ஊர் ஃபுல்லா கதை விட்டு இருக்கான். 3 கிரவுண்டுக்கு அந்த பக்கம் இருந்து அடிச்சான் சார். நீ பார்த்த செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. சரி ஓகே, இந்த கிரவுண்ட் இல்லைங்க, அந்த கிரவுண்ட் சொன்னா கூட ஓரளவு நம்பலாம். ஓரானுங்க போயிட்டே இருக்கானுங்க. என்னென்னமோ சொல்றான் விஜய். இவனை பத்தி தெரியலன்னு வச்சுக்கேன், நானே கூட நம்பி இருப்பேன். இந்த தெலுங்கு சினிமால என்ன மாறினாலும் இந்த ஓவர் பில்டப் மட்டும் மாறவே மாறாது போல. பில்டப் கொடுக்கறதுனே ஒரு ஆளை வச்சுட்டாங்க. வேற பர்மனண்டா போட்டாங்க. பெத்திய பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா கார்ல போக கூடாது சார், கால் வலிக்க நடந்து போகணும். இப்ப நம்ம ஓலாண்டி சொல்ற கதை கேட்டுக்கிட்டே மலையேறிட்டு இருக்காங்க. சுத்துப்பட்டு 10-15 ஊர்கள்ல கிரிக்கெட்ட சூதாட்ட மாதிரி விளையாடுவாங்க சார். இப்ப இந்த பிளாஷ்பேக் 1990ல நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ட்ரி. பெத்தி எப்படிப்பட்ட ஒரு ஆட்டக்காரனா, அவன் பேட் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சா அந்த ஷாட் கிரிக்கெட்ல கிடையாதுடா. இப்ப நிறைய படங்கள்லாம் பார்த்து பார்த்து பில்டப் நமக்கே வர ஆரம்பிச்சு. ஐயோ இவன்ட்ட பேசி பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. டேய் இத நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இன்னுமா என்ன தெரியல. இந்த சோட்டா பீமுக்கும் ஏலியன்ஸ்க்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்ல, அதுல அடிக்கிற ஷாட் தானே இது. அதே டெய்லர், அதே வாடகை. என்னடா இது மேனேஜ் இது? இவன் என்ன சொல்ல வரானே தெரியலடா. அடுத்து ஹீரோயின் என்ட்ரி. இந்த படத்துல ஹீரோயின் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா கிளாமருக்காக மட்டும்தான். கிளாமர் காட்டலாம், ஆனா கிளாமர் மட்டுமே காட்டிட்டு கூடாது. திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க இந்த நாட்டுல பிரச்சனையே கிடையாது. இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட் காட்டவே நீ முடியாதுன்றதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனையே.
இப்போ ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறாரு. கண்மையே தேவையில்லாத கண்ணு. இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களே அதை பண்றாரு. ஆட அலங்காரமே தேவையில்லாத பழுத்து சிக்கிரில. ஆஹா, காம பார்வையால இருக்கு. அம்மாடி காம பார்வையால இருக்கு. இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது லவ் மாதிரியே தெரியலடா. உள்ளே ஒரு தடையாச்சும் இருக்கு, கட்டி பிடிக்கணும்ல. கட்டி பிடிக்கணுமா? என்னன்னு சொல்ற? இதுக்கு பேரு காதலாடா, காஜிடா. அதுக்காகதான் ஒரு வாட்டி முடிச்சிடணும்ல. டேய், உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? காஜு மச்சி நீனு. இப்ப நம்ம ஹீரோக்கு காஜி முச்சி காதல் முத்தி போய் அந்த ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. அச்சியம்மலை பார்த்ததுல இருந்து பெத்தி சூடாயிட்டாம்ல. அது சூடாயிட்டானா? என்னடா இது? காதல்ல காஜி இருக்கலாம் தான், ஆனா காஜி மட்டுமே இருக்க கூடாது இல்ல. பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க. இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு போறான். ரூமில் தனியாக இருந்த பெண்ணிடம் லைட்டை அணைத்துவிட்டு அந்த இளைஞர் முத்தம் கொடுத்து விட்டார். ஐயோ அம்மா, முத்தம் கொடுத்துட்டான்டா என்று அந்த பெண் அலறினார். பெத்தி வந்துட்டு இப்பதான் லவ் பண்ணிட்டு இருக்கான். அந்த லவ்வை வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சொன்னதுமே கிடையாது, ஒன் சைடு லவ் தான் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா கிஸ் பண்ணிடுறான். நீ தப்பானவன் இல்லடா, நீ தப்பானவன் தான். ஒரு பொண்ணோட பர்மிஷன் இல்லாம அந்த பொண்ணை தொடுறதே தப்பு. நீ என்னடா கிஸ் அடிச்சிட்டு இருக்க? இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சீனை லவ் சீன் வேற எடுத்திருக்காங்க. செம்ம கேவலமா இருந்துச்சு. ஆனா நீங்க அது எப்படி கேவலம்னு சொல்றீங்க? கேவலமா இருந்துச்சு. யாரா நீங்க? இதே விஷயத்த ஒரு வில்லன் பண்ணியிருந்தா அது வந்துட்டு அபியூஸ், ஹராஸ்மெண்ட். அதே ஹீரோ பண்ணியிருந்தா காதல், பரிசுத்த காதல். எல்லாரும் கை தட்டானுங்க. நாடும் நாட்டு மக்களும் நாசமா போட்டுடா. இப்ப ஹீரோயினோட அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அதனால ஹீரோயின் வந்துட்டு பிரச்சாரம் பண்றாங்க. உங்க விரல்ல வச்சிருக்க மையையும் உள்ள இறங்குன சரக்கையும் வச்சு இப்ப வில்லனுங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினை அசிங்கப்படுத்துறதுக்காக ஸ்டேஜில் வச்சு அவளோட பாவாடையை கட் பண்ணிடுறானுங்க. அப்போதான் டக்குன்னு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திறாரு. இப்ப ஹீரோயினை அசிங்கப்படுத்த நினைச்சா அந்த வில்லன் கேங்க ஹீரோ அசிங்கப்படுத்த போறாரு. வாயில டார்ச் லைட் வச்சுக்கிட்டே வருவாரு. என்னடா கிறுக்குத்தனமா இருக்கே நீங்க கேட்காதீங்க. அது வந்துட்டு அவரோட ஃபேஸ் வந்து தெரியக்கூடாதான். ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னா ஏதாவது மூஞ்ச மூடிட்டு ஏதாவது மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டு இல்ல ஏதாவது துண்டு கிண்டு கட்டிக்கிட்டு போலாம். இந்த கரை படத்துல தனுஷ் கூட பண்ணுவார்ல, அந்த மாதிரி கூட போகலாம். இவன் என்ன பண்றான்னா டார்ச் லைட் வச்சு போறான். ஆட்ட கூலி பயலே நீயா? அப்புறம் ஃபேஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடாங்க. இதுக்கு நீ சும்மாவே போயிருக்கலாம்டா. மாறுவேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. நிச்சயமா பாவாட நாட வார்த்தை செருக்கு உடை. வில்லன் கேங் பண்ணது ஒரு கேவலமான விஷயம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி சீன்ல நீ பண்ணதுமே ஒரு கேவலமான விஷயம் தான்டா. நீ நல்லவன், நான் கெட்டவன். இது தப்புன்னு தெரிஞ்ச உனக்கு அது தப்புன்னு தெரியலடா. நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே நான் எதிர்க்கவே சொல்றேன். பெத்தி வந்துட்டு ஒரு மலை கிராமத்தை சேர்ந்தவர். அந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு பேரே கிடையாது. ஒரு மலைக்கு கீழே இருக்கிறதுனால எங்களை எல்லாரும் மலையடிவாரத்துக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அங்க வாழ்ற மக்களுக்குமே எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இந்த ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, எந்த ஒரு ஐடியும் கிடையாது. அது என்ன காரணம்னா எங்க ஊரு பேரே நம்ம கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இல்லைங்க சார். அப்பள சூரியாக ஜெகபதி பாபு வராரு. இதுக்காக அப்பள சூரி என்ன பண்றாருன்னா அந்த கிராம வழியா ஒரு ட்ரெயின் ஒன்று போவோம், அந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. போறப்ப இறப்பு செய்தி தெரியணும்னாலும் போக்குவரத்து சௌகரியம் இருக்கணும்ல. இப்படி இருக்கிற அந்த கிராமத்துல ஒரு போக்குவரத்து வசதி வந்துச்சுன்னா அந்த ஊருக்கு எல்லாமே கிடைக்கும், எல்லா அடிப்படை வசதிக்குமே நடக்கும் அப்படின்ட்டு நம்ம அப்பள சூரி நம்புறாரு. கடைசியில ட்ராக்ல போய் நின்னுடுவாரு. அப்பயாச்சும் நிறுத்துவானுங்க பார்த்தா அப்பயும் நிறுத்தல, அடிச்சு தூக்கிடுறானுங்க. நானும் ஜெகபதி பாபோட நிறைய படங்கள் பார்த்திருக்கேன். ஆனா இந்த படத்துல அவரோட கேரக்டர் வந்து நல்லாவே இருக்கும், நல்லாவே நடிச்சிருப்பாரு. இப்படி சாவுறது இல்லல, இப்படி வாழ்றது தான் தப்புல பெத்தி. இப்ப அந்த அப்பளசூரி செத்த பிறகு இது ஒரு அனாதை பணம், உங்ககிட்ட நாங்க கொடுக்க மாட்டோம்னு போலீஸ் சொல்றாங்க. உரியோட உடம்ப எங்க கிட்ட கொடுத்துருங்க சார், நாங்க போயிடுறோம். அப்ப கவர்மெண்ட் ஐடி காமிங்க, அப்ப கொடுக்கணும்னு சொல்றாங்க. யாருக்கிட்டையும் எந்த ஐடியும் இல்ல. எங்க ஊருக்கு எடுத்துட்டு போல சார். ஊருக்கு தூக்கிட்டு போறியா? எங்க அப்பளசூரி அனாதை பணம் கிடையாது, அவரை நாங்க தரமாட்டோம் அப்படின்னு ஹீரோ சண்டை போறாரு. அவனை புடிங்கடா. இப்பதான் அப்பளசூரி பணத்தை வச்சுட்டு ஒரு ஃபைட் வரும், பணத்தை வச்சுட்டே சண்டை போடுவாங்க. ஆல்ரெடி ட்ரெயின்ல அடிபட்ட பாடி அது, ஏற்கனவே சதஞ்சுதான் இருக்கு, அதை வச்சுட்டு சுத்தி சுத்தி சண்டை போடுறாரு.
போலீஸ் அடிக்க வராங்க, பணத்தை வச்சு தடுக்கிறாரு. ஐயோ, அப்பள சூரிய போட்டு இப்படி நொறுக்குறீங்கடா. ஏன்னா செத்த பிறகு சாவடிக்கிறீங்க போட்டு. இப்போதான் ஹீரோ ஒரு முடிவு பண்றாரு, நமக்கு இந்த கிரிக்கெட்னா வேலைக்கு ஆகாது, குஸ்தியில இறங்கலாம் அப்படின்னு குஸ்தியில குதிச்சிட்டாரு. நீங்க கத்து கொடுக்கிற குஸ்தி எங்க ஊருக்கு அடையாளத்தை கொடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த படம் சார்பட்டா பரம்பரையா மாறுது. நம்ம ரங்கமாத்தியாரா சிவராஜ்குமார் வராரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னும் இவன் கதை கேட்டுட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? 2 கிலோமீட்டர் கதை கேட்டுட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. இப்ப குஸ்தி கத்துக்க வந்தவன்ட்ட எடுபடி வேலைகள்லாம் வாங்குறாரு. தொட்டில தண்ணி நெருப்பு போ. பல நாட்கள் ஆகியும் எடுபடி வேலை மட்டும் தான் செய்யறானே தவிர குஸ்தி கத்துக்கிற மாதிரி தெரியல. நான் போட்டுமா? உனக்கு என்ன நேரம் கிடக்கு? வெளியில லோடு வந்திருக்கு, போய் இறக்கி போ. நமக்குன்னு ஒரு ஆள் சிக்கிட்டான், இவனை வச்சு எல்லா வேலையும் முடிச்சிருவான். நான் எடுபடி புரான், நான் எடுபடி வேலை தான் பாக்குறேன், எல்லா வேலையும் செய்வேன். எட்ரானா எடுப்பேன், புடுறானா பிடிப்பேன். நான் வந்து ஒரு துடுப்பு மாதிரி, அண்ணனுக்கு எப்பவுமே இதே துடிப்பா நின்னுகிட்டே இருப்பேன். எடுப்பு துடுப்பு பயலுகடா, எடுபடி பயலுகடா. இடையில கத்துக்கலாம்னு பார்த்தா விடவும் மாட்டான். நீ கத்துக்கிட்டா யாரா வேலை செய்யறது? இருக்கியா போறியா? ஒரு நாள் பெத்தி வந்து கடுப்பாயிட்டான். வந்த பிறந்த எடுபடி வேலை செய்ய வைக்கீங்க. ஆகா, உண்மையை கண்டுபிடிச்சிட்டான்டா. நான் உங்களுக்கு கூலிக்காரனா ஆட்டக்காரனா? இவனுக்கு உண்மை தெரிஞ்சிட்டு போல ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான். இது மூட்டை இல்லல, கால் புட்டு பிடி. இப்போ இல்ல, நான் உன்னை எடுபடி வேலை செய்ய வைக்கலன்னு நினைச்சிட்டியா? நீ செய்யற ஒவ்வொரு வேலையிலையும் குஸ்தி இருக்குடா. நீ மாடு மேய்க்கிறதுலையும் சரி, நீ அந்த மாட்டு சாணத்தை அழுறதுலையும் சரி, நீ தண்ணி தூக்குறதுலையும் சரி, நீ அந்த மூட்டை பிரட்டி போறதுலையும் சரி, எல்லாத்துலயுமே குஸ்தி இருக்குடா. அந்த வேலைக்குள்ள ஆட்டம் ஒழிஞ்சிருக்குல. எதையோ சொல்லி சமாளிச்சிட்டான்டா. இப்படியே இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை போறா வரையும் கவர்த்திட்டோம். அது மட்டும் இல்ல, நீ எனக்கு டெய்லி மசாஜ் பண்ணுவீல, அதுலயும் குஸ்தி இருக்கு. சூப்பர். இந்த பெண்கள் எல்லாம் வீட்டு வேலை செஞ்சா அதுல ஒரு எக்ஸசைஸ் இருக்குன்னு சொல்லி ஏமாத்துவாங்களே. குனிஞ்சு நிமிந்து கூட்டுறது, துணி துவைக்கிறது, மாவாட்டுறது, அம்மி அரைக்கிறது, மாப்பு போடுறதா? இவ்வளவு சொல்றீங்களே, இதெல்லாத்தையும் நீங்க பண்ணலாம்ல. எப்படி சமாளிக்குது பாரு நாய். இந்த மாதிரி தான் நம்ம ரங்கமாத்தியார் சொல்லி சமாளிக்கிறாரு. அண்டா தண்ணிய தூக்கி ஊத்துனது தூக்கு பிடி. இந்த சீனை கூட நீங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. வேற ஒண்ணும் இல்ல, கராத்தே கிட்டு. குங்ஃபு நம்ம செய்யற எல்லாத்துலயுமே இருக்கு ஷோன்ட்ரி. நீ உன்னோட ஜாக்கெட்டை போடுறதுலயும் இருக்கு, அதை கழட்டுறதுலயும் இருக்கு. அப்ப இவர்கிட்ட யாரு குஸ்தி கத்துக்கு வந்தாலும் பேசிக் சொல்லி தர மாட்டாரு, எடுபடி வேலை தான் வாங்குவாரு. என்ன பண்றது, எல்லாம் தலையெழுத்து. போய் சாணி. 1 hour later. அப்பா, ஒரு பிரேக் எடுத்தாச்சு. காலையில ஆரம்பிச்சது, இப்ப நைட் ஆயிடுச்சு. இந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ள செத்துருவோம் போல. உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். போ போ, பின்னாலே வந்துச்சு சாமி. இப்ப குஸ்தி நல்லா கத்துக்கிட்டு போஸ்னா கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் ஜெயிச்ச பிறகு கொடுக்கணும்ப்பா, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுக்க கூடாது. என்னடா நல்லா போயிட்டு இருக்கேன்னு பார்த்தா அப்போதான் ஹீரோயின் வராங்க. தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். எதுக்கு? இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட மானத்தை காப்பாத்தினார்ல, அதுக்காக தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு உதவி. எவனோ ஒருத்தன் என் விருப்பத்தை கேட்காம முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். அது என்ன உதவினா, ஒரு பொறுக்கி பையன் இருட்டுல வந்துட்டு என்னோட வாயை கடிச்சிட்டான், அவனை கண்டுபிடிச்சு செருப்பாலே அடிக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, போ நீ கழுவு. அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அவ ஸ்லிப் ஆகி விட இவரு டக்குன்னு போய் பிடிக்க, அந்த பிடிச்ச புடியில ஹீரோயின் கண்டுபிடிச்சிடாங்க. இவன் தான் அன்னைக்கு முத்தம் கொடுத்தான். அவன் கையும் உன் கை மாதிரி, அதே கைகள், அதே வியர்வை நாத்தம், அதே வேறு வாசம் உன்கிட்டயும் வருது. அதே ஒல்லியான உருவம், அதே பொட்டு, அதே அழகான முடி. இதெல்லாம் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடாங்களாம். நான் தான் தெரிஞ்சு போச்சுல்ல, இப்ப என்ன செய்யலாம் சொல்லு. சாஃப்டா பொறுமை அவனுக்கு வலிக்க போகுது. மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம முத்தம் கொடுக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதல்ல? நல்ல கேள்வி. அதுக்கு தான் சொன்னேன், நல்ல கேள்வி. தயவு பண்ணி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல.
நல்ல கேள்வி. இதுக்கு கொடுப்பான் பாருங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஒருத்தன் காதலிக்கேனே பூவை கொடுத்து சொல்லுவா, ஒருத்தன் கடிதம் கொடுத்து சொல்லுவா. ஒரு சில பேரு பூவை கொடுத்து சொல்லுவாங்க, ஒரு சில பேரு லெட்டர் கொடுத்து சொல்லுவாங்க, ஒரு சில பேரு gift கொடுத்து சொல்லுவாங்க. இந்த பெத்தி பயலுக்கு மொத்தம் கொடுத்தாதான் காதல். அவ இப்படிதான் சொல்லுவா. சைக்கோ சைக்கோ சைக்கோ. இதான் நான், இதான் என்னோட காதல், இதான் நான், இப்படிதான் வளர்ந்த, இதான் என் வாழ்க்கை. கொஞ்ச நேரத்துல ஒரு காஜி சீனை காதல் சீனா ஆக்கிட்டீங்களடா. படையடி வார்த்தைக்காரனுக்கு இதான் காதல். இதுதான் எனக்கு தெரிஞ்ச காதல். இதுக்கு பேர் காதல் இல்லடா, மொல்ல மாறித்தனம், முடிச்ச வைக்கித்தனம். இந்த அச்சி அம்மாவை தொட்டதான் முழுமை அடைஞ்ச மாதிரி. அவ்வளவுதான், வாங்கிட்டா, லவ் தான். சாந்தம் சாந்தம், அவ்வளவுதான், அமைதி ஆயிட்டாரு. என்னடி இது? அடுத்து ஒரு குஸ்தி போட்டி நடக்கும். அதுல கலையரசன் கேரக்டர் மாதிரியே வாத்தியார் கூட ஒருத்தர் இருப்பாரு. நீ இருலே பத்ரா, பெதி நீ கட்ல லங்கோட்டா. வீரபத்ராவை இறக்காம ஹீரோவை இறக்கிடுவாங்க. டேய் வா, நீல வா, டேய் கபில வா. அதுலயே வீரபத்ராக்கு சமகாண்டாயிடும். இப்ப பெத்தி பேரை சொன்னதும் எல்லாரும் கலாய்க்கிறாங்க. ஆட்டோ குழி கூட ஆட சொல்லுதியா? சார்பட்டா பரம்பரை மாதிரிதான். ஆனா இந்த மலசாதி பயல ஜெயிச்சாலும் மதிப்பு இருக்காது. இவ்வளவு கலாய்க்கிறாங்களே, இப்ப ஹீரோ ஒரு சேலஞ்ச் கொடுக்கலாம். நீங்க ஒத்தாளா வர வேணாண்டா, 2 பேரா வாங்க, உங்க 2 பேரையும் நான் அடிச்சு தூக்குறேன். அவ ஒத்தையில ஜெயிக்க முடியாது நினைச்சா ஜோடியா இன்னொருத்தன் அனுப்பேன். இதான் சரியான நேரம். நம்ம இந்த சில்லாவை தாண்டி போனோம். இதுல என்னடா பெருமை இருக்கு? அதுல என்னடா பெருமை? எந்த அளவுக்கு கலாய்ச்சிங்க? இப்ப என்னன்னா ஒருத்தன் கூட 2 பேரும் மோத போறீங்க. உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? ஒரு பைவான் 2 பைவான் கூட மோத போற ஆட்டத்தை பார்க்க போறீங்க. ஒருவேளை நீங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டா கூட இது எப்படா வெளில போய் சொல்லுவீங்க? இல்ல நாங்க 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சிட்டோம், நாங்க தான் ஜெயிச்சோம். குஸ்தியையும் கிரிக்கெட்டையும் மிக்ஸ் பண்ணி விளையாடுவாரு. இந்த டிரான்சிஷன்ஸ் உண்மையாவே நல்லா இருக்கும். இப்ப கதை சொல்றவன் மட்டும் இல்ல, கதை கேட்கிறவனும் பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு வந்து கோபிகாட் புடியில தூக்கி வீசுறா. பாத்தியா, இவெல்லாம் பரம்பரை பைத்தியம். அப்புறம் இதுல ஜெயிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா செலக்ட் ஆகி நேஷனல் வரைக்கும் போயிட்டாரு. அவனே உன்ன நேஷனலுக்கு செலக்ட் பண்றானே. நேஷனல்ல செலக்ட் ஆனதுனால ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. ஏண்டா பார்ட்டினா ஜெயிச்ச பிறகு வைக்கலாம், நீங்க என்னடா செலக்ட் ஆனதுக்கே வைக்கிறீங்களடா? நீ ஜெயிச்சு போகும்போது இதெல்லாம் பண்ண முடியல, அதை விட்டு போட்டு நீ வரும்போது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தா. இப்ப சம்பந்தமே இல்லாம ஒரு சாங் வருது. இது எதுக்கு வருது, என்ன எழுவனே தெரியல. தஞ்சை பெரிய கோவில் வளாகத்திற்குள் பனாரஸ் பட்டு கட்டி மல்லிகைப்பூ கொண்ட வச்சு சிங்கப்பூர் சீமாட்டி எம்மனச கெடுத்தா. ஏதாவது ஒரு வகையில கிளாமரா காட்டிக்கிட்டே இருக்காங்கயா. இந்த சாங்னா முடிஞ்ச பிறகு வீரபத்ரா என்ன பண்றானா, வா நண்பா, நீ நேஷனல்ல செலக்ட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இருக்க வேண்டிய இடம் பரவாயில்ல, நீயாவது இருக்கியே. என் ஃப்ரெண்ட் பைல்வான் பெத்தி அப்படியே நல்லவ மாதிரியே பேசிக்கிட்டு ஹீரோட காலை உடைச்சிருவான். இப்ப அந்த உடஞ்ச காலோட குஸ்தி விளையாடுவாரு. ஆனா விளையாடும் போது இன்னும் நல்லா டேமேஜ் ஆயிடும். இந்த சீன் கொஞ்சம் மிரட்டலா தான் இருக்கும், ஒரு மாசா தான் இருந்துச்சு. எப்படியோ செமி ஃபைனல்ஸ் ஜெயிச்சிருவாரு, ஆனா ஃபைனல்ஸ் விளையாட முடியாது. உங்க ரைட் லெக்ல மெயின் நர்வ் சேல் வந்துருச்சு, கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களோட லைஃப்ல குஸ்தியை விளையாட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏயா இதுல தோத்து போனவன் கதையை சொல்றதுக்கா என்ன இவ்வளவு தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்த? ஆனா பெத்தி இதோட நிக்கல, அடுத்த கேமுக்கு போறாரு. இந்த தடவை அவன் தேர்ந்தெடுத்த விளையாட்டு என்னன்னா ஓட்டப்பந்தயம். எனக்கு எண்டே கிடையாதுடா, என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. அது அவரோட காலை அவரே வெட்டிக்கிட்டு பாராலிம்பிக்ஸ்ல கலந்துப்பாரு. இப்ப சொல்லத கேட்டுக்கிடுங்க சார், என் ஃபேவரட் பிளேயர் கூட பெத்தி தான் சார். இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடும். இதுல ஃபர்ஸ்ட் 1 hour கிரிக்கெட், அடுத்த 1 hour குஸ்தி, கடைசியா இந்த ஓட்டப்பந்தயம். தோத்து போனவனோட செல இல்ல சார், தோல்வியுமே தோக்கடிச்சவன் செல. டேய் அவன் சும்மாவே பில்டப் கொடுப்பான்டா, இப்ப சும்மாவா விடுவான்? இதுக்கடையில நம்ம ஹீரோயின் ஒரு வேலை பார்ப்பாங்க. அந்த பத்திரிக்கை தயாராயிரு. ஹீரோயினோட வீட்டுல உள்ளவங்க பெத்தியை கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால வேற மாப்பிள்ள பார்ப்பாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது எப்படிப்பட்ட கல்யாணம்னா, அவங்களுக்கு அவங்களே தாலி கட்டிப்பாங்க.
என்னடி இது? எப்படியோ ஒரு வழியா இதுல கலந்துக்கிட்டு ஹீரோ ஜெயிச்சிருவாரு. கிளைமேக்ஸ்ல தாண்டா ஒரு பெரிய காமெடி நடக்கும். இது வரைக்கும் அவனோட சாதி பேரை சொல்லி அசிங்கப்படுத்தின எல்லா சாதி வீரனும் ஒரே டைம்ல நல்லவன் ஆயிடுவானுங்க. எங்க கிட்ட கூலி வாங்கி பொழைக்கிற எச்சக்கலை என்னடா அது? என்னடா ஆச்சரியமா இருக்கு. மலையடி வரகாரனும் ஒன்னாலே ஜாதி பசங்க இல்லைங்களே அப்படித்தானா கடைசியில நல்லவங்களா மாறிடுவாங்களாம். இல்லைங்களே அப்படித்தானா கடைசியில நல்லவங்களா மாறிடுவாங்களாம். படம் முழுக்க கெட்டவனா இருந்துகிட்டு கிளைமேக்ஸ்ல வந்து நல்லவன் ஆயிடுவானுங்களாம். பாடே போதுண்டா. இதெல்லாம் ஆண்டவனுக்கே அடுக்காதடா. இந்த படத்தை போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன்ல, என்ன நானே ஒரு வழியா பெத்தி ஜெயிச்ச பிறகு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஊருக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அந்த ஊருக்கு ஒரு பேர் கிடைச்சிட்டு அந்த ஊருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே கிடைச்சிருச்சு. எங்களுக்கு வாழ்க்கையே தொடங்குச்சு சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எடுத்துக்கிட்ட சப்ஜெக்டா இருக்கட்டும், இவங்க சொல்ல வந்த கருத்தா இருக்கட்டும், நிறைய டயலாக்ஸ், நிறைய சீன்ஸ், அப்புறம் ராம் சரண் நடிப்பு இதெல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா கமர்ஷியலா பண்றங்கிற பேர்ல கன்றாவே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஓவர் பில்டப்பா இருக்கட்டும், அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த ஹீரோயின் சம்பந்தப்பட்ட காட்சிகளா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் எடுத்துட்டா இந்த படம் நல்லா தான் இருக்கும். முத்து ரொம்ப நல்லா இருக்குடா முத்து. ஏப்பா முடிஞ்சிச்சுடா. ஆமா அந்த கதை கேட்டவன் என்னடாடா? வாங்க சார், எங்க பெத்திய பாத்துட்டு போலாம். இன்னும் 2 பரலாங்க தூரத்துல தான் இருக்கான். வேணாண்டா டேய், எனக்கு பெத்தியும் வேணாம் உன் கதையும் வேணாம் போ. உன் பணம் வேணா ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா. நீ 2 கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் கொண்டு வந்துட்டடா? உங்க ஊருக்கு தான் ரயில் வந்துடுச்சுல்ல, அதுக்கப்புறமா என்னைய நடக்க வச்சு கூட்டிட்டு வந்த. அதுவும் இந்த ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷனா வந்துட்டு என்ன ட்ரெயின்ல அழைச்சிட்டு வரலாம்ல, ஏன்டா மலையேற விட்ட? அப்பதான் சார் நான் பெத்தி கதை பில்டப்பா சொல்ல முடியும். ஏப்பா போதும்டா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.